கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28 வாசிக்கின்ற பொழுது நன்றி உணர்வோடு கடவுளுக்கு வழிபாடு செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கடவுளை வழிபடுகிறீர்களா? நீங்கள் கடவுளை வழிபடுகின்ற போது எப்படி வழிபட வேண்டும்? நன்றி உணர்வோடு கடவுளுக்கு வழிபாடு செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் நன்றி பலி என்பது முக்கியம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறோம், எல்லாவற்றுக்காக எப்பொழுதும் தந்தையாம் கடவுளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நன்றி செலுத்துங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றி பலி கடவுளுக்கு முக்கியமானது. நன்றி கூற மறவாதிகள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றும் மேலாக திருப்பாடல் 50:14 வாசிக்கின்ற பொழுது கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். ஏனெனில் திருப்பாடல் 50:23 வாசிக்கிறோம், நன்றி பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், ஸ்தோத்திரத்தினால் என்னை மேன்மைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறான். ஆகவே பெற்றுக்கொள்ளாத பெற இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, பெற்றுக்கொண்ட நன்மை இழந்தாலும் கூட நாம் எல்லாவற்றுக்காக எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி பலியை அவருக்கு காணிக்கையாக மாற்றுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.